அல்லேலூயா. எது சந்தோஷமா இருக்கு? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவ்வளவுதான் சந்தோஷமா இருக்குமா? இவ்வளவுதான் சந்தோஷமா இருக்குமா? இவ்வளவுதான் சந்தோஷமா இருக்குமா? இவ்வளவுதான் சந்தோஷமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்ச ஒரு சண்டே ஸ்கூல் பாட்டை நம்ம பாடுவோமா? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல ஜீவன் தந்து ரட்சகர் கூவி அடைக்கிறார். எனக்கு தெரியுங்களா? சரி, சேர்ந்த பாடுவோம். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல ஜீவன் வழக்கமாய் கற்றுக் கொடுக்கிறேன் ஒரு பாடல் நானும் பாடி இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் பாடி இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த பாடலுக்குரிய அர்த்தம் என்ன? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல ஆண்டவர் நம்மை அழைக்கிறாரா? நாம் என்ன சொல்லக்கூடாதா? சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இன்றைக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு என்ன? சாக்கு போக்கு சொல்லாதே. அல்லேலூயா. தேவ சபையை இன்றைக்கு மனிதன் கற்றுக்கொண்டிருக்கிற காரியம் என்ன? எல்லா மனுஷனுடைய வாழ்வில பார்க்கும்போது எல்லா காரியத்திற்கும் என்ன பண்றாங்க? சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இந்த சாக்கு போக்கு தான் மனுஷனை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறது. எல்லா விதமான திருமணத்துக்கு ஏன் போல அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏதாவது என்ன பண்ணலாம் சொல்லிக்கலாம். பிரதர் லேட் ஆயிடுச்சு, வெளியே போயிட்டேன், ஊருக்கு போயிட்டேன் சொல்லிக்கலாம். இன்னைக்கு அநேக காரியங்கள் பிள்ளைங்க ஏன் படிக்கல, ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி பள்ளி திறந்த நாட்களை கேட்டா பிள்ளைங்க போய் என்ன பண்றாங்க? ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிடுறாங்க. ஏன் ஆபீஸ்க்கு லேட், ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னு கேட்டானா ஒரு சாக்கு போக்கு, பஸ் கிடைக்கல அப்படின்னு ஒரு வார்த்தையில முடித்து விடுகிறோம். இதெல்லாம் எதை சொல்லுகிறது? எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம். ஆனால் தேவன் இதை விரும்புகிறார் என்று சொன்னால் விரும்புகிறது அல்ல. அல்லேலூயா. அதாவது இந்த பாடலிலே நாம் பார்த்தோம், சாக்கு போக்கு சொல்லாமல் சீக்கிரமா என்ன பண்ண ஆண்டவருடைய சமூகத்திலே வர வேண்டும் என்று திட்டமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ சபையை இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அநேக காரியங்களே சாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதான் லூக்கான சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். அங்கே ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். என்ன சொல்ற? 16ஆம் வசனத்திலே பார்க்கும்போது லூக்கா 14:16 அதற்கு அவர் ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அநேகர் அழைப்பித்தார். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்ட இடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி என்று அவனை அனுப்பினான். அவன் எல்லாரும் என்ன சொன்னாங்களா? போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அல்லேலூயா. ஒருவன் ஒரு வயலை கொண்டே, நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். வேறு ஒருவன் 5 ஏறுமாடு கொண்டே, அதை சோதித்து பார்க்க வேண்டுகிறேன், போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். வேறொருவன் பெண்ணை வாங்க பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான் என்று பார்க்கிறோம். இங்கே ஒரு பெரிய விருந்தை ஒரு பெரிய மனிதன் என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் உவமையாக இந்த காரியங்களை தன்னோடு
கூட பந்தியில் இருக்கிறதால மக்களுக்கு முன்னே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விருந்துக்கு அநேகருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதா, ஏற்கனவே அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. திடீரென்று சொல்லி போய் அழைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அநேகர் அழைப்பித்தார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை பெற்றிருந்தும் கூட அவங்க என்ன செய்யல, விருந்துக்கு வரவில்லை. விருந்துக்கு போய் வேலைக்காரர்கள் அழைக்கிற போது ஒவ்வொரு காரணத்தை சொல்றாங்க இல்லையா. அவங்க சொல்லுகிற காரியத்தை அவங்க எல்லாரும் போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒருவர் ஒரு வயலை கொண்டே நான் போய் அவர்களை உழ வேண்டும் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 5 ஏர்மாடுகளை நான் வாங்கி இருக்கிறேன், அவைகளை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் சொல்லுகிறான், நான் இப்பதான் திருமணம் முடிச்சு இருக்கிறேன், அதனால என்ன செய்ய முடியாது, வர முடியாது என்கிறதானே 3 விதமான சாக்கு போக்குகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இதை கேட்ட எஜமான் அவன் மிகுந்த கோபம் கொண்டான் என்று திட்டமாய் சொல்லி 21 பார்க்கும்போது அந்த ஊழியக்காரர் வந்து வேகளை தன் எஜமானுக்கு அறிவித்தார். அப்போது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ பட்டத்தின் தெருக்களில் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் கூடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகிறதான ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் சொன்னவே இந்த காலவெளியிலே இது எதற்கு அடையாளமா இருக்கிறது, இந்த விருந்து என்பது ஆராதனைக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை விருந்துகளுக்கு நாம் கடந்து போயிருக்கிறோம், எத்தனை விதமான ஆடம்பரமான உறவுடைய நிகழ்ச்சிகளுக்கு நாம் கடந்து போயிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த வேத பகுதியை நாம் பார்க்கப்படும் போது நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது என்று சொன்னால், அத்தனை விருந்துகளை பார்க்கிறோம் ஆராதனை என்கிற விருந்து வெளியேறும். அல்லேலூயா. இங்க நம்ம யாரை பார்க்க வந்திருக்கிறோம், மனுஷனை அல்ல, படைத்த ஆண்டவரை ஆராதிக்கப்படி வந்திருக்கிறோம், ஜீவனுள்ள கர்த்தரை ஆராதிக்கப்படி வந்திருக்கிறோம். இந்த உலகத்திற்கு ஜனமெல்லாம் அறியாத தெய்வத்தை ஆராதிக்கிற வேளையில நம்மை அறிந்த தெய்வத்தை அறிந்து ஆராதிக்க வந்திருக்கிறோமே. இந்த ஆராதனை என்பது விருந்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு இந்த விருந்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த மகிமையான மாற்றம் நிறைந்திருக்கிற இந்த வல்லமையான இந்த ஆராதனைக்குள்ளே பரிசுத்த தேவன் திரியேக தேவன் உலாவி வருகிற இந்த ஆராதனைக்குள்ளே வருகிறதற்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. புதிதாய் வருகிறவர்களுக்கு அழைப்பு கிடையாது. அவர்களாய் என்ன செய்றாங்க, நேரத்தை கேட்டு ஒரு சபருக்கு வராங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படி அல்ல, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கேலண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறு வயது முதற்கொண்டு வந்திருக்கிறோம், திருமணம் முடித்திருந்து நாம் வந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அழைப்பை பெற்றிருக்கிற எத்தனை பேர் இன்றைக்கு இந்த விருந்துக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த விருந்துங்கிற தேவனோடு கூட அமர்கிறதான இந்த மகிமையான இந்த ஆராதனைக்குள்ளே கர்த்தருடைய அப்பத்தையும் ரசத்தையும் பிற்கப்படுகிற ஆராதனைக்குள்ளே அல்லது கர்த்தருடைய வார்த்தைங்கிற அப்பத்தை புசிக்கிற இந்த ஆராதனைக்குள்ளே நாம் அநேகர் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், வரக்கூடாது இருக்கிறதற்கு சில சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். நல்லா கேட்டு பாருங்க, யாரா இருக்கட்டும், ஒரு காரியம் ஆராதனைக்கு ஏன் வரல அப்படின்னு சொன்னா சொல்றோமா இல்லையா, அது உண்மையான காரியமோ உண்மை இல்லாத காரியமோ. ஆனால் ஆராதனைக்கு வருவது வராமல் இருப்பது தவறு என்று உணர்வது இல்லை. கேட்டால் ஒன்றை சொல்லிக் கொள்ளலாம். லேட்டா கலக்கினா அதனால வர முடியும், வெளியே போயிட்டும் அதனால் வர முடியும். இன்னைக்கு கொஞ்சம் பிள்ளைங்க சரியா ரெடி ஆகல, அதனால வர முடியல. ஒருவேளை இன்னைக்கு பார்க்கும்போது ஒருவருடைய நிகழ்ச்சி அதனால வர முடியல. இன்னைக்கு வேலை வச்சுட்டாங்க, அதனால என்ன செய்ய முடியல, வர முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆராதனையை நீங்களும் நானும் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதா, அசட்டை பண்ணக்கூடாது. அவன் அழைக்கப்பட்ட எஜமான் அழைக்கப்பட்ட ஜனங்களை போய் சொல்லுகிற போது அந்த 3 விதமான நபர்கள் சொன்ன காரியம் என்ன, தாங்கள் அந்த விருந்துக்கு வருவதற்கு மனம் இல்லாமல் போனபடினாலே, அந்த விருந்திலே அந்த பந்தியிலே அந்த விருந்துக்குரிய காரியங்களிலே அவர்கள் அதை நாட்டம் இல்லாமல் போனபடினாலே 3 விதமான சாக்கு போக்குகளை சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இதனால்தான் அந்த ஊழியக்காரன் எஜமான் சொல்லுகிறார், ஊழியக்காரனை பார்த்து, நீ போய் அந்த அழைக்கப்படாது இருக்கிற வீதிகளில் இருக்கிற குருடரையும் சப்பானிகளையும் அதை சார்ந்திருக்கிற தெருவுகளை கடந்து போய் கொண்டிருக்கிற ஏழைகளையும் என்ன
மேசையை அழைத்து கொண்டு வா. அல்லேலூயா. இந்த அழைப்பு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் நம்மை இப்பேற்பட்ட மகிமையான இந்த ஸ்தலத்திற்குள்ளே அமரும்படியா தேவன் நம்மை அழைத்திருக்கிற போது இந்த அழைப்புக்கு நான் அசட்டை பண்ணிட்டேன் சொன்னா நான் உட்கார்ந்த இடத்தில் தேவன் அறியாது இருக்கிற ஒருவரை கொண்டு வந்து உட்கார வைப்பார். அல்லேலூயா. அதான் தேவன் விரும்புகிறார். தேவன் நமக்கு இந்த சபையை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை தேசங்களிலே ரகசியமாய் ஆராதிக்கிறார். இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்து ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் இன்றைக்கு விடுதலையோடு கூட இத்தனை வெளிச்சத்துல இவ்வளவு பேன் காத்துல உட்கார்ந்து ஆராதிக்க தேவன் அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த அழைப்பை அசட்டை பண்ணிக்கொண்டு நாம் வீடுகளிலே இருப்போம். ஆனால் இந்த அழைப்பை அசட்டை பண்ணி உலகத்துக்குரிய காரியங்கள் ஓடும் என்று சொன்னார். இந்த அழைப்பை அசட்டை பண்ணி உலகத்துக்குரிய தன்னுடைய சுயமான காரியங்களுக்கு ஓடிக்கொண்டிருப்போம் என்றால் ஒரு நாள் கர்த்தர் நான் உட்கார் இடத்தில் வேறு ஒருவரை கொண்டு வந்து உட்கார வைக்க மாட்டாரா? அவருக்கு தேவை ஆள். அவ்வளவுதான். உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துட்டார், உனக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டார். நீ அதை நிர்விசாரமே தொடர்ந்து இருப்பாய் என்று சொன்னான். தொடர்ந்து ஆண்டவர் தேடுவது ஜாக்கிரதை இல்லாத இருப்பேன்னு சொன்னான். ஆண்டவர் தேடுவதில் உடைய வாழ்க்கையுடைய இருதயம் ஒரு உற்சாகம் கொள்ளாது இருக்கும் என்று சொன்னான். நீ கர்த்தருடைய ஆராதனை தர நான் பிறக்கிற யார் உட்கார போறாங்க, அடுத்த வாரம் போனா உட்கார்ந்துப்பேன்னு சொல்றேன்னு சொன்னான். அல்லது இன்னும் 52 வாரம் இருக்கிறது, நான் இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிடுவேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் நான் போல அப்படின்னு சொல்றேன்னு சொன்னான். தேவன் ஒவ்வொரு நாளையும் கணக்கு வைக்கிற தேவன். உனக்குரிய அந்த அழைப்பை நீ குறைத்துக் கொண்டே வரும்போது, உனக்குரிய அழைப்புக்கு நீ செவிக்கொள்ளாமல் போகிற போது, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பிலே நீ உறுதியா இல்லாத போது, தேவன் அழைக்கப்படாத இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? கிருபை பாராட்டுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லுகிறார், சில காட்டு ஒளிவமரம் இருந்த நம்மை நல்ல ஒளிவமரமாய் இருக்கிற யூதர் என்கிறதான ஒளிவமரம் கலை கொள்ளாமல் போனதினாலே அந்த கலைகள் முறிக்கப்பட்டு காட்டு ஒளிவமரமாய் இருந்து கிறிஸ்து என்கிற அந்த நல்ல ஒளிவமரத்துக்குள்ளே ஒட்ட வச்சிருக்கிறார். பவுல் அப்படிதான் சொல்றாரு. நீங்களும் நானும் அப்படியே சின்ன இருந்து அப்படியே வளர்ந்து வரல. கர்த்தர் சொல்றாரு, நீங்க நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? ஒட்ட வச்சிருக்கிறோம். ஒரு கெமிக்கல் போட்டு ஒரு பேஸ்ட் போட்டு ஒரு பொருளை ஒட்டுறோம்னு சொன்னா அது எப்படி வச்சுக்கணுமா? ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். திரும்ப கொஞ்சம் தவற ஆண்டல் போனா கீழே விழுந்துச்சுன்னா மறுபடியும் என்ன செய்யாது? அந்த விரிசல் உடைந்து போய்விடும். அது போல ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்குள்ள ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் சரியா தேவ சமூகத்திலே ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த கிருபைக்குள்ளே, அந்த சாரத்துக்குள்ளே, அந்த மகிமைக்குள்ளே, அந்த பக்திக்குள்ளே, அந்த பரிசுத்தத்துக்குள்ளே, அந்த தெய்வ பிரசனத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் தடைப்படாதபடி இந்த விருந்து என்கிற ஆராதனைக்குள்ளே சபை சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தேவன் அந்த ராஜ்யம் பண்ணுகிற கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அங்கே அமர்ந்து புசிக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த விருந்தை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். தேவச்சனமே நாம் எதிர்பார்க்கவில்லை. இந்த ஆண்டில் ஆலயம் 5 மாசம் மூடி வச்சு யாருன்னா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. எந்த தீர்க்கதரிசன சொன்னாங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு யாருமே என்ன செய்யல, யாருமே சொல்லல. எல்லாம் கோல்டன் இயர் தான் சொன்னாங்க, ஆசீர்வாதமான ஆண்டு தான் சொன்னாங்க. ஆனா ஆசீர்வாதம் இருந்ததா இல்லையான்னு எப்ப தெரிஞ்சது? மார்ச் மாசம் 25ஆம் தேதி தான் தெரிஞ்சது. எத்தனை தீர்க்க தரிசனம் உண்மை, எத்தனை தீர்க்க தரிசனம் சும்மா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லேலூயா. தேவச்சனமே அப்பேற்பட்ட நிலைகள் வந்திருக்கிறது. ஆலயம் அடைக்கப்பட்ட போது மாத்திரம் ஆத்துமா அங்கலா இருக்கிறது. ஆலயம் அடைக்கப்பட்டு மாத்திரம் கண்ணீர் வடிக்கிறது. ஐயோ சர்ச்சு மூடிட்டாங்களே, அங்க பாருங்க கோவில் திறந்து, இங்க பாருங்க திறந்து இருக்கிறது. ஆலயம் மாத்திரம் மூடி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆலயம் திறக்கட்டும் என்று சொன்ன எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆச்சரியம் பண்ணி இருக்கிறார்கள். இன்னைக்கு அழைப்பு இருந்தும் கூட உனக்கு எத்தனை விதமான நிகழ்ச்சிகள் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு தான் நிலையில் அநேக காரியங்கள் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளினுடைய அழைப்புக்குள்ள சரியா இருக்கிற அனுபவம் அவசியம். அல்லேலூயா. இது கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு நேரம், கர்த்தரோடு கூட அவருடைய பந்தியோடு இருக்கிறதான ஒரு நேரம். அல்லேலூயா. இந்த பந்தியை நாம் அசட்டை பண்ணும்போது, இந்த ஆராதனை நாம் அசட்டை பண்ணுகிற போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறியாது இருக்கிறதான இடத்திலே வேறு ஒருவரை கொண்டு வந்து வைக்க தேவன் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த அழைப்பிலே சரியாய் உறுதியாய் இருந்து தேவ சத்தத்தை கேட்டு அவர் எப்பொழுதெல்லாம் சபை கூடி வருகிறதோ அப்போதெல்லாம் சபை கூடி வருகிற போதெல்லாம் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜாக்கிரதையா வந்து அமர வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய காரியங்களிலே என்றைக்கும் சாக்கு போக்கு சொல்வதற்கு இடம் கொடுக்காது. ஜெபம் பண்றதுக்கு டெய்லி ஜெபம் பண்ண, ஒரு நாள் ஜெபம் பண்ண முடியாம போயிடும்.
ஆனால் அதுக்கு ஒரு சாக்கு போக்கு தான் செய்கிறோம். பரவாயில்ல, எனக்கு முடியல, நாளைக்கு பார்த்து ஒரு சாக்கு போக்கு. பைபிள் டெய்லி படிக்கிறோம், ஒரு நாள் படிக்க முடியாமல் போயிடுது, உடனே அதுக்கு ஒரு சாக்கு போக்கு. இன்னைக்கு நான் படிக்க முடியல, சூழ்நிலை சரியில்லை, படிக்க முடியல. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சாக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறோமோ அவ்வளவு நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. என் அழைப்பை விட்டு நான் தூரமாய் போகிறேன். என் அழைத்த ஆண்டவருக்குள்ளே அந்த அழைப்பில் நான் இருக்க முடியாமல் போய்விடுகிறது. தேவச்சனமே, இன்னைக்கு கொரோனாவின் நாட்கள் தான். இன்னைக்கு அநேக சொன்னாங்க. இன்னைக்கு போய் பாருங்க, எத்தனை பேர் கொரோனாக்கு பயப்படுறாங்க பார்த்தீங்கன்னா? பயப்படுறாங்க. இப்போ மாஸ்க் போடு. என்னோட இடத்துக்கு பேர் எம்மாள் பத்தே சிங்க ஐயா அப்படி தகப்பனார் மாதிரி இருந்து போனால் அதுக்கு போய் அந்த அத்தனை பேருமே கை கொடுக்குறாங்க. எனக்கு தான் பயமா இருக்கு. அத்தனை பேர் என்ன பண்றாங்க? கையில கொடுக்குறாங்க. அதுக்கு முந்தின நாள் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்க போனா மாப்பிள்ளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டான், கையை பிடிக்கிறான். மற்றவங்க வராங்க, அவங்க அப்பா கையை பிடிக்கிறாரு, எல்லாரும் தான் இருக்காங்க. அப்ப என்ன இல்லைங்க, ஆனா ஆராதனைக்கு வந்தா என்ன ஆகுது? பயம். சர்ச்சுக்கு வந்தா என்ன வந்துடும்? கொரோனா வந்துடும் அப்படின்னு பயப்படுறோம். ஆனா கல்யாணத்துக்கு போனா பயம் இல்லை, மார்க்கெட்டுக்கு போற என்ன இல்லை, மாஸ்கே போடுறது இல்லைங்க. சர்ச்சில் தான் கண்டிஷன் பண்ணதெல்லாம் போடுறோம். ஆனால் அநேக இப்போ என்ன போடுறது இல்லை, மாஸ்க் போடுறது இல்லை. ஏன்? இன்னைக்கு அதுக்கெல்லாம் நாம் நேரத்தை கொடுத்து ஓடுகிற இந்த வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோமே, ஏன் கர்த்தருடைய காரியங்களை தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களை நாம் சார்ந்ததுள்ளா இருக்க வேண்டும். 8:30 மணிக்கு ஆராதனை, 8 மணி ஆராதனை, அப்படி ஆராதனை சொல்ல போனா ஆனால் இது 8:30 மணிக்கு மாறி இருக்கிறது. நாம் முன்னோக்கி போகல, பின்னோக்கி வந்துட்டோம். கர்த்தருக்காக ஆராதனை போயிடுச்சு. இப்போ யாருக்காக ஆராதனை? நமக்காக ஆராதனை. ஆண்டவர் 8 மணிக்கு வந்துடுவார், அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னால் 8 மணிக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது பாஸ்டர். நான் 8:30 மணிக்கு என்ன செய்கிறேன், முயற்சி பண்ணுறேன். அது 8லேருந்து 9க்கு என்ன செய்கிறேன், நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். எனக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஆண்டவருக்காக ஆராதனை போயிட்டு நமக்காக ஆராதனையை மாற்றிக்கொண்டே போயிருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பில் சாக்கு போக்கு சொன்னார். அந்த 3 நபர்கள் சொன்ன சாக்கு போக்கு, அவர் நல்ல விருந்தை அவங்க என்ன பண்ணாங்க, புசிக்க முடியாமல் போனார். எனக்கு தெய்வம் உங்களுக்கு எனக்கு வைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அவனமாக பார்க்கும்போது ஒரு 3 மனிதர்கள் சொன்ன அந்த சாக்கு போக்கை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஒன்று, ஆராதனைக்கு சாக்கு போக்கு சொல்லுகிறோம். இரண்டாவதை பார்க்கும்போது தேவனுடைய அழைப்பாய் இருக்கிற ஊழியத்துக்கு நாம் என்ன பண்றோம், சாக்கு போக்கு சொல்லுகிறோம். அல்லேலூயா. வாசித்தோம் என்று சொன்னால் யாத்திராகம புத்தகத்தில் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். யாத்திராகம புத்தகத்தை பார்க்கும்போது ஆண்டவர் மோசே என்கிற தேவ மனுஷனை என்ன பண்ணார்னா ஊழியத்திற்கு தேவன் அழைத்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாய் இருக்கும்படியா, இஸ்ரவேல் ஜனங்களை செம்மையாய் நடத்தபடியா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் போதகனாய் இருந்து போதித்து தேவ வார்த்தையை கொண்டு ஏற்கனவே 12 லட்சம் ஜனங்களையும் அவன் வழிநடத்தும்படியாக பார்வனுக்கு முன்னே போய் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படியாக ஆண்டவர் யார் அழைத்தாரா, மோசே தேவன் அழைத்தார். அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கை ஆண்டவர் பயிற்சி 40 வருஷம் பார்வனுடைய அரண்மனை வாழ்க்கை, பார்வனுடைய குணாதிசயங்கள், அந்த குடும்பத்துடைய காரியத்தெல்லாம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் வைத்தார். 40 வருஷம் அவன் தேவன் பிரித்து வனாந்தரத்தில் கொண்டு போய் ஆடுகளை மேய்க்கும்படி தேவன் வைத்தார். அல்லேலூயா. அடுத்த 40 ஆண்டு காலங்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும்படியே தேவன் வைத்தார். அவன் 120 ஆண்டுகளை இவ்வளமாய் தேவன் 3 விதமாய் பிரித்து வைத்தார். ஆண்டவர் இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவங்களை பார்த்து இப்போ ஆண்டவர் யாரை அனுப்ப போகிறாரா, மோசே அனுப்பும்படியாக தேவன் என்ன செய்தார் பேசுகிறார். வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் ஏமாத்துவேன் என்றார். அல்லேலூயா. இப்ப மோசேக்கு யார் அழைப்பு கொடுக்கிறது, ஒரு பாஸ்டர் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி அல்ல. வேதம் சொல்லுகிறது கர்த்தரே மோசே கிட்ட பேசுறாரு. அல்லேலூயா. அவ பேசுகிறது தேவன் என்பதை மோசே திட்டமாய் அறிந்திருக்கிறான். பற்றுக்கிறதான அக்கினியானது முச்சடிக்கு நடுவிலே எரிந்து கொண்டிருக்கிறது. முச்சடி நடுவில் தேவன் மோசேயோடு பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவங்களை போராட்டங்களை நான் பார்த்து இருக்கிறேன். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள்
ஜனங்களை என்ன பண்றோம், ரட்சிக்க வேண்டும். அதற்காக மோசே உன்னை என்ன செய்றேன், பார்வோனுக்கு அனுப்புகிறேன் சொல்கிறார். ஆனால் மோசே சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், நான் பார்வோனுக்கு போவோம், இஸ்ரவேல் புத்திரரை நான் எகிப்திலிருந்து அழைத்து வருவதற்கு நான் ஏமாத்துறோம். அல்லேலூயா. நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. நான் என்னுடைய மாமனாருடைய ஆடுகளை இந்த மீதியான தேசத்திலே நான் மேய்த்து கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சாதாரண ஆள் கிடையாது. நான் அவளுக்காய் கொலை செய்த போது அவர்கள் அதை கண்டுபிடித்து என்னை கொலை செய்ய நினைத்தார்கள். அதனால்தான் வனாந்தரத்துக்கு நான் வந்திருக்கிறேன், அரண்மனையை விட்டு. அந்த ஜனங்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் போய் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வருவதற்கு, நான் போய் என்ன கொலை செஞ்சிருக்கிற நான் போய் பார்வையிடத்தில் பேசுவதற்கு நான் ஏமாத்திரமாய் இருக்கிறேன். என்னை எப்படி ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள்? நான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதன் அல்ல, நான் அந்த அளவுக்கு ஒரு ஞானவான் அல்ல. அதனால் நான் போவதற்கு நான் ஏமாத்திரமாய் இருக்கிறேன் அப்படின்னு மோசே சொல்றார். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் அதை தொடர்ந்து பேசுறார். சொல்லும்போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று நீ போய் சொல்லுப்பா, உன் நாம என்னன்னு கேட்பாங்க, அப்ப சொல்லுப்பான்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிற போது மோசேக்கும் தேவனுக்கும் அநேக வார்த்தைகள் போய் கொண்டிருக்கிறது. ஆனா 4ஆம் அதிகாரத்துல மோசே மறுபடியும் ஆண்டவர் பேசுறாரு. 1ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள். இரண்டாவது ஒரு சாக்கு போக்கு சொல்ல, நான் ஏமாத்துறோம் ஆண்டவரே, ஊழியத்தை செய்வதற்கு நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் ஏமாத்துறோம். இரண்டாவது மோசே சொல்ற காரியம் என்ன, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது சொல்லுகிறதை பார்க்கிறோம், என் வாக்குகளுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செவி சாய்க்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான்காவது சொல்ற, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். 4 விதமான சாக்கு போக்குகளை மோசே சொல்லுகிறார். தேவ சபையை நான் ஏமாத்திரமாய் இருக்கிறேன், என்னை இந்த ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள். மூன்றாவது, என் வாக்குக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள், நான் சொல்லுகிறதை அவர்கள் கேட்க மாட்டார் என்று சொல்லுகிறார். நான்காவதை பார்க்கும் போது அவர் கர்த்தர் உனக்கு தரிசனமாவல ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருவாங்கன்னு சொல்லி மோசே சொல்லுகிறது போல, எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஊழியம் என்கிற அழைப்பை தேவன் கொடுத்தும் கூட இந்த அழைப்பை பெற்றுக் கொள்ளாது இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஊழியத்திற்கு நம்மை அழைக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தான் எங்க பேசணும், கர்த்தர் பேசுறார், ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். ஆனாலும் கூட அதை விசுவாசிக்க முடியல. ஊழியத்துக்கு அழைத்த போது தேவன் 40 நாட்கள் உபவாசம் பண்ணும்போது ஆண்டவர் பேசினார். ஊழியத்துக்கு என்ன செய்திருக்கிறேன், அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் கூட ஒரு அவிசுவாசம், கர்த்தர் தான் நம்ம அழைச்சாரா, மறுபடியும் ஜெபம் பண்ணுவோம், நாட்கள் போகிறது, ஜெபம் மறுபடியும் ஜெபம் பண்ணுவோம், இப்படியே போய் கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்டதான ஒரு கூட்டத்தில் கடந்து போயிருக்கும் போது ஒரு பெரிய தெய்வ மனுஷன் அவர் பேச ஆரம்பித்தார். வசனம் சொன்னாரு, சிலருக்கு தேவனுடைய அழைப்பை ஆண்டவரை பேப்பர்ல எழுதி கூட நினைப்பாங்க, எத்தனை முறை அழைத்தாலும் ஆண்டவர் தான் பேசுற கேட்டு அமர்ந்திருக்காது, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அழைப்பை கொடுக்கிற போது நாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. எப்படி ஒரு மனுஷன் நேர்மானங்களை வாங்கியிருக்கிறேன் சொன்னாலோ, அல்லது ஒரு மனுஷன் வயலை கொண்டிருக்கிறேன் சொன்னாலோ, எனக்கு அநேக விசுவாசிகள் தேவன் ஏதோ ஒரு ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அது ஜெப ஊழியமா இருக்கலாம், கைப்பிரதி ஊழியமா இருக்கலாம், மருத்துவமனை ஊழியமா இருக்கலாம், அது சமூக இயக்கத்துக்கு ஊழியமா இருக்கலாம், அல்லது சண்டே ஸ்கூல் ஊழியமா இருக்கலாம், அது வாலிபருக்கு மத்தியிருக்கிற ஊழியமா இருக்கலாம், நம்ம சூழ்நிலை இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன பிரைஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனால் எனக்கு அநேகர் கேட்கிற காரியம் என்ன, நான் ஏமாத்துறேன், நான் பாஸ்டருக்கு படிக்கலையே, அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லையே, நான் செஞ்சதை தச்சு நம்பாதே, நான் சொன்ன ஏற்றுக்க மாட்டாங்கல்ல, சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு அநேகம் சொல்லி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு படிக்காத பேரு தான் தேவை. அல்லேலூயா. படிச்ச பேரு ஆண்டவருக்கு தேவையில்லை. ஏன்னா பேரு பயன்படக்கூடாது, பேரு கர்த்தரால பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு ஊழியத்தினுடைய அழைப்பை கர்த்தர் நம்ம கொடுத்து இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நம்ம எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், அது பாஸ்டருக்குரிய ஊழியம், அது ஆண்களுக்குரிய ஊழியம், அது குறிப்பிட்ட ஊழியக்காருக்குரிய ஊழியம், இதை இவர்கள் தான் செய்ய முடியும், இதை சபை தான் செய்ய முடியும், இதை கமிட்டி தான் செய்ய முடியும். இன்னைக்கு அழைப்பை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தருக்காக முழங்கால நின்று திறப்புல 1 மணி நேரம் யாரும் அறியாமல் சொல்லிக்கிற பார்த்தீங்களா, அது கூட ஒரு ஊழியம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. படித்த வேதாக்கள் இருக்கும்போது ஆசிரியர் பண்ணமா சொன்னான், நீங்க படிச்சுட்டு நீங்க போறீங்க, போகிற போது உங்க ஊழியம் என்னன்னு அப்படின்னு சொல்லி தானே கேட்டேன். ஒரு பாஸ்டர் நாங்க, ஒரு ரிவார்டிஸ்ட் நாங்க, ஒரு மிஷனரி நாங்க, எல்லாம் சொன்னாங்க.
ஒரே வார்த்தை சொன்னார், உங்கள் ஊழியம் என்பது உங்கள் முழங்கால். அல்லேலூயா. நீ பாஸ்டர் சர்ச்சு தத்துனா அது ஊழியம் கிடையாது, அது உடைய வேலை. நீ விசிட்டிங் போயினா அது உடைய வேலை, நீ சுவிசேஷம் சொல்லினா அது உடைய வேலை. ஆனால் ஊழியம் என்பது தேவ சமூகத்தை காத்திருக்கிறாயே, அதுதான் நீ செய்கிற ஊழியம். அல்லேலூயா. நீ அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு மோசே போல தலைமைத்துவத்திலே கர்த்தர் வைக்க நம்மை விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் என்ன சொல்கிறோம்? சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் படிக்கவில்லை, எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு ஆனா தெரியாதுங்க. ஆனா தெரியாது இருக்கிற மனிதர்களை கொண்டுதான் கர்த்தர் நிருபங்களை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மோசேக்கு தேவன் இவ்வண்ணமான அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் மோசே இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரித்திரத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் 13 ஆண்டு காலங்கள் மோசேயோடு பேசினார். அல்லேலூயா. இந்த அழைப்புக்கு மோசே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் கர்த்தரை நாட்கள் ஆனதா. அது வரைக்கும் மோசேக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி பயந்து கொண்டே இருந்தார். ஆனால் கர்த்தருடைய அழைப்பு, தேவன் அழைத்த மனிதனை தேவன் ஒருபோதும் விடுகிறது இல்லை. அல்லேலூயா. எந்த நோக்கத்திற்காக ஒரு மனிதனை தாயின் கருவிலிருந்து தேவன் தெரிந்து கொண்டாரோ அந்த மனிதனை அழைத்து அந்த ஊழியத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் தேவன் விடுவதே இல்லை. அல்லேலூயா. ஒரு தென்கொரியா தேசத்தை சார்ந்த தேவ மனுஷன் இன்னைக்கு 12 லட்சம் பேர் அந்த சபைக்கு என்ன பண்றாங்க? ஆராதிக்க போகிறாங்க. ஒரு கிறிஸ்துவ அறியாத ஒரு மனிதன். ஆனா ஒரே ஒரு காரியம், அவர் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு சின்ன பிள்ளை கொடுத்து வந்து பைபிள் தான். அல்லேலூயா. ஒரு புதிய ஏற்பாட்டுடைய அந்த பைபிள் இன்னைக்கு 12 லட்சம் மக்களை நடத்துகிற ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு சின்ன பிள்ளை செஞ்ச ஒரு ஊழியம் தான். அல்லேலூயா. ஒரு சின்ன ஊழியத்தை கொண்டுதான் கர்த்தர் பேனியாங்கிச்சு எவ்வளவு தூரம் வளர்ந்து போனாலோ அவர் வளர்வதற்கு காரணம் என்று யார் சொன்னா ஒரு சின்ன பிள்ளை தட்ட ஊழியம். அல்லேலூயா. அந்த வேதத்தை அவர் தூக்கி அடித்தார். அந்த பிள்ளை மறுபடியும் அந்த சின்ன பிள்ளை கொடுத்தா ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில மரணத்துக்குள்ளே போகிற போது அந்த வேதத்தை திறந்து படிக்க ஆரம்பித்து அவர் ரட்சிக்கப்பட்டார். மனம் திரும்பினார், சபையை கட்டினார். சாதாரண 1000 பேர் வந்ததில்லை, வெறும் சபை கட்ட அவரும் மனைவி மாத்திரம் உட்கார்ந்து ஆராதிச்சாங்க. பல நாட்கள் அந்த தேவன் பேச ஆரம்பித்தார், அழைப்பை பெற்றுக்கொண்டார். சபை வளர ஆரம்பித்தது, சபைகள் பெருக ஆரம்பித்தது. இன்னைக்கு 12 லட்சம் பேர் இந்த சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு சிறு பிள்ளை தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல சரியா இருந்து சரியா அந்த பைபிளை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு 12 லட்சம் ஆத்துமாக்களை ரட்சிக்க முடிந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு அழைப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அழைப்பு ரோட்ல போகும்போது ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய அழைப்பா இருக்கலாம். பஸ்ல உட்காரங்களுக்கு ஒருவேளை கர்த்தரை பத்தி சொல்லக்கூடிய அழைப்பா இருக்கலாம். இன்னைக்கு அந்த அழைப்புக்கு நீங்களும் நானும் காரணத்தை சொல்லக்கூடாது. நான் பேசுனா அவங்க பேச மாட்டாங்களே, நான் சொல்றது கேட்பாங்களா, ஒரு நான் சொன்னா ஏத்துப்பாங்களா, வேற ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சண்டை போட்டாங்க. ஆனா உன்னுடைய அழைப்பு என்ன? ஒரு கொடுக்கப்பட்ட வேலையை செய், அந்த வேலையை செய்யும்படி அழைக்கிறவர் உன்னை அழைத்த கர்த்தர். அல்லேலூயா. மோசே நாம் சொல்லிக்கொண்டு வருகிற போது ஆண்டவர் மோசே விட்டுற மாதிரி இல்லை. அதே அதிகாரத்திலே பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமக்கு அடியானாகிய பின்னாவது நான் வாக்கின் வல்லவன் அல்ல, நான் திருக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான் என்று வாசிக்கிறேன். 5வது மோசே ஒரு சாக்கு போக்கை மோசே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் சொன்னா, முதல்ல என்ன சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்ப சொல்றாரு, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாவது பின்னாவது நான் பேசுறதுக்கு என்ன இல்லை, வாக்கில் வல்லவன் அல்ல. அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது மோசே எகிப்துடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டிருந்தான் என்று ஸ்தேவான் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா மோசே சொல்றாரு, வாக்கில் வல்லவன் அல்ல, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், திட்டுவாயும் மந்த நாவுமா இருக்கிறேன். மோசே நன்றாய் பிறந்து பேச ஆரம்பித்த ஒரு மனிதன் தான். ஆனால் அவன் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கும் போது அந்த ஆடுகளுக்கு வருகிற மிருகங்களுக்கு வருகிறதான காய்ச்சல், அந்த சுரமானது யாருக்கு வந்துச்சா? மோசேக்கு வந்துச்சு. சரித்திரத்தில் சொல்றாங்க அந்த காய்ச்சல் அதிகமாய் பாதிக்கப்பட்டதுனால மோசேயால இயல்பா என்ன பண்ணவில்லை, பேசவும் முடியல. நம்மை போல பேச முடியல, திக்கி பேசுறாரு. வார்த்தைகள் தடித்து வருது, மந்த நாமா மாறி போயிடுச்சு. அவர் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற காரியங்களை சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் என்னால் சரியா பேசுறீங்க, சொல்றது எல்லாம் சரிதான். ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு பின்னாவது பேசுறதுக்கு முன்னாவது நான் என்னவா இல்லை, வாக்கில் வல்லவன் அல்ல. அல்லேலூயா. பலவீனம் கர்த்தருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா?
உன் பலவீனம் கர்த்தருக்கு தெரியும். பவுல் சொல்றாரு, அதில் குற்றம் சாத்தானா இருந்தது, நான் அவைகளுக்காக தேவன் நோக்கி நான் 3 முறை நான் சோமனேனே, என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தினுடைய பலன் ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய அழைப்பு. அதுதான் பவுலுக்கு உடனே அந்த பலவீனத்தை அப்படியே ஆண்டு தூக்கி போட்டு அந்த 3 முறை ஜெபம் பண்ண உடனே பவுலால் சுகம் பெற்றவர்கள் மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கும்படியான வல்லமை இருந்தாலும் பவுலுக்கு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனத்தை மத்தியில் ஆண்டு சொல்றது, எப்பா அந்த பலவீனம் இருக்கதான் செய்யும், ஆனால் அந்த பலவீனத்தில் கிருபை பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்துவேன். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, உன்னுடைய அழைப்புல சரியா இருக்க வேண்டும். இந்த அழைப்புக்கு உதாசீனப்படுத்தக்கூடாது. எத்தனை பேர் தேவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி தன்னுடைய டேலண்ட் எல்லாம் இருந்தும் கூட முன்னுக்கு வர முடியாம ஒரு விசுவாசியாவே அமர்ந்து காலத்தை கடத்தி போயிருக்கிறார். ஒன்னும் இல்லாத ஆளு, டேலண்ட் இல்லாத ஆளு, பாட தெரியாத ஆளு, ஜெபிக்க தெரியாதவனா ஊழியர் செய்யலாம். எல்லாம் கொடுத்தோம், நமக்கு நல்லா பாடணும், நல்லா சோமணும், நல்ல வேதத்தை வாசிப்போம். நான் எந்தது மாத்திரம் அழைப்பு வரல, ஊழியத்துக்கு மாத்திரம் பின்தங்கி நிற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சேனையாய் மாறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசியே இல்லை, சீஷனாய் மாறுபடி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சீஷனுடைய வேலை என்ன? மற்றவர்களை சீஷர்களாய் மாற்றணும். அல்லேலூயா. நீ தலைமை பதவிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை தலைவனாக தலைவியாக கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். ஒரு கேஸ்டா இருக்கலாம், பிரைஸ்டா இருக்கலாம், அந்த 10 பேருக்கு உன்னை கர்த்தர் மேல வைக்க தேவன் விரும்புகிறார். ஒரு சண்டே ஸ்கூலா இருக்கலாம், அந்த 10 பிள்ளைகளுக்கு உன்னை மேலே கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இல்லை நான் இன்னும் சண்டே ஸ்கூல்ல தான் இருப்பேன், இல்லை நான் யூத்ல தான் இருப்பேன், இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் என்பதற்காக அல்ல, அடுத்த லெவல்ல போவதற்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அழைப்புக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே சொன்னவர், இப்ப தான் சரீரத்தின் மேல் இருக்கிற காரியங்களை அவர் சொல்லுகிறார். நான் திக்குவாயும் வந்த நாளும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், நான் போய் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? நீ கலைகளுடைய வார்த்தை ஒரே மனுஷன் சொல்லணும். ஒரு ஊழியக்காரனை பற்றி சொல்லணும். குறிப்பிட்ட பாரிஸில் இருக்கிறதான அன்றைக்கு மார்க்கெட் அங்கே தான் இருந்துச்சு. அப்படித்தானே காய்கறி கடை கழிச்சு முதல்ல பாரிஸில் இருந்துச்சு. அதில் மூட்டை தூக்கி மூட்டை சுமந்து கொண்டு போய் போட்ட படிப்பறிவில்லாத இருக்கிற ஒரு மனுஷன். அவர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார். கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். கிறிஸ்துவ அறிந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வளர ஆரம்பித்தார். அவருக்கு தேவன் அழைப்பு கொடுத்தார். ஒரு சபை ஆரம்பித்தார். அந்த சபை நடத்துவதற்கு படிக்க தெரியாது, படிக்க கற்றுக்கொண்டார். தேவன் வேத ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். அப்படியே படிக்க படிக்க வேத ரகசியங்களை புரிந்து கொள்ள தேவனோடு இணைந்து வாழ ஆரம்பித்துடன் சபையை தேவன் நிரப்ப ஆரம்பித்தார். இன்னைக்கு அந்த சபைக்கு 2000 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஒரு படிக்க தெரியாத இருக்கிற ஒரு மனிதன் தான். ஆனால் ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுக்கும் போது அந்த அழைப்போடு கூட கிருபையும் தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. கல்வின் வானின் நாவி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த கல்வின் வானின் நாவி கொடுத்து நம்மை அழைக்கிற கர்த்தர். அதனால மோசேக்கு ஆண்டவர் சொன்னார் பார்க்கிறோம். அடுத்த தேவன் சொன்னார், அதே பகுதியிலே வாசம் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் சொன்னார். அதற்கு அவர், ஆண்டவரே அனுப்ப சுத்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்று 6வது முறை சொல்றார். அல்லேலூயா. ஒரு தலைமைத்துவத்திலே மேன்மையான ஒரு ஸ்தானத்திலே வைக்கப்படுகிற ஒரு மோசேக்கு தேவன் ஒரு முறை கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல. பேதுருக்கு தேவன் ஒரே ஒரு அழைப்பை தான் தேவன் கொடுத்தார். அந்த ஒரு அழைப்புக்கு வலையை விட்டுட்டு என்ன பண்ணா, நேரம் ஆண்டு பக்கம் போயிட்டான். எதுக்கையா நான் போட்டெல்லாம் நான் வித்துட்டு வந்துடுறேன், நல்ல விலை, அது காஸ்ட்லி, அவள் கண்பட்டு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. நான் வைப்பு கிட்ட சொல்லாம வந்துட்டேன்னு சொல்லல. கர்த்தர் மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன்னு சொன்ன உடனே அவன் அப்படியே விட்டு போனான். இந்த அழைப்பு தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவன் ஏதோ ஒரு அழைப்பை தேவன் கொடுத்திருப்பார். அந்த அழைப்புக்கு நீங்கள் தூரமா இருக்கும் போது ஒரு ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகிறார். ஏன்னு சொன்னா ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியாத போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. மோசேயுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்கு 5 விதமான அழைப்பை கொடுத்தார். கடைசியா சொல்ற, நமக்கு அசுத்தமா இருந்தா வேற யாருக்கும் அனுப்புங்க. ஆனா ஆண்டு சொல்ற, என் சுத்தம் யாரு மேலதான் இருக்கிறது? மோசே மேலதான் இருக்கிறது. அல்லேலூயா. மோசே விலகி 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 ஓடினாலும் தேவன் மோசேக்கு பின்னாலே கடந்து போய் மோசையை பிடித்தார். அல்லேலூயா. அந்த மோசே தான் பார்வோடு கூட பேசும்படி கர்த்தர் வைத்தார். 10 விதமான அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படி வைத்தார். வெறும் கோலோடு போன மோசையை கொண்டு அந்த கோலை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். மோசே அடித்தால் கோலிலிருந்து தண்ணீர் ரத்தமாய் மாறி போயிட்டு மோசே கோலை நீட்டினார். அங்கே பார்க்கும் போது அங்கே வெட்டுக்கிளிகள் வந்தது. மோசே கோலை நீட்டுகிற போது அங்கே தவளைகளை பிரிப்பிக்க ஆரம்பித்தது. மோசே
மோசே போல நீட்டுகிற போது செங்கல் இரண்டாய் பிளந்து போனது. மோசே கடந்து போகிற போது ஜனங்களுக்காக அவன் நிற்கிற போது வேதம் சொல்கிறது, காடுகளை கர்த்தர் மண்ணாவிலே பொழிந்து எந்த மோசே 5 விதமான அழைப்பையும் உதாசனப்படுத்தி ஓடினாரோ அந்த மோசேக்கு ஒரு அழைப்பை உறுதி செய்த போது தேவன் ஒன்றுமில்லாத மோசே எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் அழைக்கிறவர் கர்த்தர், உன் அழைக்கிறவர் பாஸ்டர், உன் அழைக்கிறவர் தேவன், சபை உன் அழைத்த தேவனுக்கு முன்பதாக உன் அழைப்பை உறுதி செய்து கொள். இந்த உலகத்தில் பிறந்திருக்க நாம கர்த்தருக்காக ஏதாவது நம்ம செஞ்சுதான் ஆகணும். இது நம்ம மேல் விழுந்த கடமை என்று பவுல் சொல்லுகிறேன். நீ விசுவாசியா உட்கார்ந்துட்டு போறதுக்கு இந்த டேபிள்ல உட்கார்ந்து கூட தேவன் அழைக்கல. உன் மூலியமாக 2 ஆத்துமகளால் ரட்சிக்கப்படும். உன் மூலியமா ஒரு 10 ஆத்துமகளால் சபைக்கு வரும். உன் மூலியமா 10 குடும்பங்களாவது மனம் திரும்பும். உன் மூலியமா 10 பிள்ளைகளாவது ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். குடும்பத்துமாக 2 வாலிபர்களாவது மனம் திரும்ப வேண்டும். இதை தேவன் எதிர்பார்த்து ஒவ்வொரு மனுஷன் மேல அழைப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னும் நம்ம நமக்காக தான் சொல்றோம். எனக்குரிய அழைப்பு இருக்குதா ஆண்டவரே? எத்தனை பேர் கேட்டுக்கிற வரைக்கும் எனக்கு என்ன அழைப்பு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறீங்க? நீங்க வந்து சர்வீஸ் நடத்த வேண்டாம். ஒரு அழைப்பு நிச்சயமா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சிறு பிள்ளைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் எரேமியாவுக்கு தேவன் ஒரு அழைப்பை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் சொல்ற, நான் பேச அறியாது சின்ன பையனா இருக்கிறேன்னு சொல்றான். நான் வார்த்தையை போறேன், ஏன் பயப்படுறேன்? என் வான்னு சொல்லி எரேமியாவை பெரிய சேகர் மாற்றி வைத்தார். அல்லேலூயா. இந்த கால வெளியில தேவ சபை உனக்குரிய அழைப்பு ஒன்று இருக்கிறது. அந்த அழைப்புக்கு மோசே போல விலகி விலகி ஓடாதபடி, ஏதோடு காரணங்களை சொல்லிக் கொள்ளாதபடி, குடும்பத்தை மையப்படுத்தாதபடி, உன் கணவனை மையப்படுத்தாதபடி, உன் மனைவியை மையப்படுத்தாதபடி, உன் பிள்ளைகளை காண்பிக்காதபடி, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பினை கர்த்தருக்காக இந்த பகுதியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைக்கு முன்பதாக ஏதாகிலும் ஒரு காரியங்களை செய்யப்படி தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு சாக்கு சொல்லுகிற காரியங்களை விட்டு விடுங்கள். மோசே 5 விதமான சாக்குகளை சொன்னான். 5 சாக்கி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சொன்ன போக்குகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. மோசே தான் கர்த்தர் உயர்த்திக்கொண்டே போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே நினைச்சு பார்த்துக்க மாட்டான். நான் கோல நீட்டினா செங்கல் 2 பரப்புன்னு சொல்லி. அல்லேலூயா. நான் தண்ணீரை நான் கோல அடிச்சேன்னா தண்ணீர் புறப்பட்டு வர தெரிஞ்சிருக்கு அந்த மோசைக்கு. ஆனால் மோசை கொண்டு தேவன் ஒரு சுத்தம் வைத்திருந்தார். அல்லேலூயா. அந்த சுத்தத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நிறைவாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். 3ஆவதாக பார்க்கும்போது சாக்கு சொல்லுகிற காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தை ஆண்டவருக்கு முன்னே சாக்கு சொல்ற காரியத்தை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எனக்கு தெரியுதா ஆதியாகம புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அங்கே ஆதாம் ஏவாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த சாக்கு போக்கு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு சொன்னால் அங்கே வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. என்னோடு இருக்கும்படி தேவன் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்வம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். இந்த கணவன் மனைவியா இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தேவன் ஆதியிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்தார். ஆதாமை மண்ணினால் உருவாக்கினார். ஏவாளை ஆதாமுடைய எலும்பிலிருந்து எடுத்து ஒன்றாய் இருக்கும்படி தேவன் வைத்தார். அல்லேலூயா. இப்ப 2 பேருமே இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். என்ன பண்ணிட்டாங்க? புசிக்க வேண்டாம் சொன்ன கனியை புசித்து விட்டார்கள். இதனால என்ன வந்துச்சு? அவங்களுக்குள்ளே பாவம் வந்து விட்டது. என்னமா மாறிட்டாங்க? நிர்வாணியா மாறிவிட்டார்கள். இப்போ ஆண்டவர் அழைக்கும் போது அவங்க சொல்றாங்க, நாங்க நிர்வாணியா இருப்பதனால என்ன பண்ணிருக்கிறோம்? உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு ஆதாமை பார்த்து, உனக்கு நிர்வாணி என்று சொன்னது யார் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். சொன்ன உடனே ஆதாம் என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் அந்த கனியை புசித்து ஆண்டவரை கீழ்ப்படியாமல் போய்விட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆதாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆதாம் இப்போ சாக்கு போக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அதற்கு ஆதாம், என்னோடு இருக்கும்படி தேவரீ தந்த ஸ்திரியானவள். அல்லேலூயா. இப்ப படி யார் மேல போயிடுச்சு? ஆண்டவர் மேல போயிடுச்சு. என்னோடு இருக்கும்படி தந்த, யார் தந்தது? ஆண்டவர் கொடுத்தார்.
இப்ப இவனுடைய குறைகளை, இவனுடைய குற்றத்தை கீழ்ப்படியாமை அவன் மறைக்கும்படியாய் தான் தவறு செய்திருந்தாலும் கூட அந்த தவறுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கல. ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்தீங்க பாருங்க, இருபது எடுத்து கொடுத்தீங்க பாருங்க, அவள் எனக்கு என்ன பண்ண பழகு கொடுத்தால் நான் அதை சாப்பிட்டேன் என்று அவன் சொன்னான். இப்போ என் அம்மா ஆண்டவர் கேட்கிறார், நீ ஏமா சாப்பிட கேட்கும் போது அந்த ஸ்திரீயானவர் சொல்லுகிறாள், சர்வம் என்னை வஞ்சித்தது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற ஒரு குடும்பம், ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் உருவாக்குற ஒரு குடும்பம், ஆதி மனிதனாய் தேவன் படைத்து சுகமாய் இருக்கும்படியாய் சுகித்து இருக்கும்படியாய் ஆணும் பெண்ணுமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அவர்கள் பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் இருவருக்குள்ளும் கணவன் மனைவியாய் வாழ்கிற போது கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது என்று வேதம் சொல்கிறது. இந்த பாவத்திற்கு இவர்கள் யாரை குற்றம் சாட்டுகிறார்கள்? தேவன் மீது குற்றம் சாட்டுகிறான் ஆதாம். இந்த ஸ்திரீயானவள், ஆண்டவரே, இந்த பார்வைக்கு எனக்கு அழகா இருந்துச்சு, புசிப்புக்கு நல்லா இருந்துச்சு, அதனால நான் சாப்பிட்டேன்னு சொல்லல. பாம்பு தேவனை போல மாறுன்னு சொல்லி எனக்கு ஆசை நான் சாப்பிட்டேன்னு சொல்லல. சர்வம் என்னை வஞ்சித்தது, நான் அவைகளை புசித்தேன். அல்லேலூயா. என் குடும்பத்திலே என் சண்டை, என் குடும்பத்துல பிரச்சனை, என் கப்பல்களை இப்பொழுது குடும்பம் இரண்டாய் பிளக்கப்படுகிறது. இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்றோம். ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, ஒருவர் தவறை ஒருவர் உணர்வது கிடையாது. கீழ்ப்படியாமல் வந்து விடுகிறது. தேவனுக்கு முன்னே சொல்றோம், அடுக்கல ஏன் தான் இந்த அம்மா என் தலையில யார் மேல சொல்றோம்? ஏன் தான் இந்த ஆள் எனக்கு கொடுத்து யார் மேல சொல்றோம்? ஆண்டவர் மேல சொல்றோம். ஏன் இந்த பிள்ளைகளை எனக்கு கொடுத்து யார் மேல சொல்றோம்? ஆண்டவர் மேலே நாம் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம். தேவன் சாக்கு போக்கு சொல்லபடி குடும்ப வாழ்வை உருவாக்கவில்லை. அது ஏதேன் தோட்டத்துடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த காரியத்தில் நாம் செய்கிற தவறுக்கு ஆண்டவரை குற்றம் சாட்டக்கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு காரியம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. எனக்கு அநேக மனுஷனை பார்க்கிறேன், ஏன்பா குடிக்கிற அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றாங்களா இல்லையா? சொல்லிட்டு தான் இருக்கிறான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஏன் பிரிஞ்சு இருக்கிறீங்க? அதுக்கு ஒரு காரணம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிற ஏன் இந்த குறைகள்? ஏன் தேவன் இதை அனுமதித்தார்? தேவன் அனுமதித்ததால் தானாய் உண்டாக்கி கொண்டதா? இதை சரியாய் அறிந்து புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை சரிப்படுத்தி தேவ சமூகத்திலே கணவன் மனைவியா அல்லது பிள்ளைகளாய் அமர்ந்து அவனுடைய பாதத்திலே தம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும் போது தேவன் மன்னித்து அந்த வீட்டை, அந்த குடும்பத்தை அந்த தேவன் மீண்டுமாய் கட்ட வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை செய்கிற தவறுகளுக்கு எல்லாம் யார் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேவ சபையை நீ அநேக முறை ஆண்டவரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற நீ செய்கிற பாவங்களுக்கும் நீ செய்கிற காரியங்களுக்கு ஆண்டவரை குற்றம் சாட்டி கொண்டு சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, உன் சாக்கு போக்கை தேவன் ஒருபோதும் கேட்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தெரியுமே? இப்படி படிச்சா மனுஷன் பாவத்தை விழுவான்னு தெரியாதா? ஏன் சர்வம் சாப்பிட சொன்னா சாப்பிடுவார் ஆண்டவருக்கு தெரியாதா? கேட்கிறாங்களா இல்லையா? இல்லைங்க. நிறைய பேர் கேட்கிற, ஏன் ஆண்டவர் நரகத்தை படிச்சா மனுஷன் பாவம் செய்ய தெரியாதா? ஆண்டவர் நினைச்சா பாவம் செய்யாம மனுஷனை வைக்கலாம் இல்ல, ஆண்டவர் நினைச்சா வியாதி கொடுக்காம வைக்கலாம் இல்ல, ஆண்டவர் நினைச்சா பண கஷ்டம் இல்லாம வைக்கலாம் இல்ல. எல்லாமே ஆண்டவர் நினைச்சா செய்ய முடியும். ஆனா எல்லாவற்றையும் படைத்து உன்னை ஆண்டு கொள்ளபடி தேவன் வைத்தார். அல்லேலூயா. உனக்கு நன்மை தீமை என்னது என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். உன் குடும்ப வாழ்க்கை எது ஆசீர்வாதம், எது ஆசீர்வாதம் என்று கற்றுக் கொடுத்தார். எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்று கற்றுக் கொடுத்துட்டார். உன் குடும்பத்தை ஞானமா நடத்த வேண்டும் என்பதற்கு தேவன் ஞானத்தை உனக்கு கொடுத்துட்டார். இதெல்லாம் இருக்கும் போது இன்னும் நாம் தவறுகளை செய்து கொண்டு குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற தேவனை விட்டு தூரம் போகிறதற்கு, தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு பொழுதும் ஆண்டவர் சமூகத்துல சாக்கு போக்கு சொல்லாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சாக்கு போக்குகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவ சபை இந்த காலங்களிலே வேத திட்டமாய் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் பாடி நம் சாக்கு போக்கு சொல்லாமல் சரி ஆண்டவர் சமூகத்தில் வரணும். ஆண்டு விரும்புகிற காரியம் அதுதான். அங்கே அழைக்கப்பட்டவர்களுக்கு விருது ஆயத்தமாக்கப்படுகிறது. ஆராதனை கடையமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஆராதனைக்கு வருவதற்கு அநேக சாக்கு போக்குகள். உன் அழைப்பை நீ இழந்து போகிறாய். உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை இழந்து போகப்படியான சாக்கு போக்குகள் ஒரு நாள் தூர தேவனை விட்டு தூரம் வைத்து விடும்.
2வது வேதம் சொல்லும் மோசேக்கு 5 விதமான அழைப்பு தேவன் கொடுத்தோம். 5 முறை அழைத்தோம். 5 முறையும் சாக்கு போட்டு சொன்னான். அந்த சாக்கு போக்கு கேட்கல. மோசே தான் வேணும்னு இருந்தாரு. மோசே கூட தான் அற்புதங்களை கத்த செய்யலாம். அல்லேலூயா. ஆதாமை ஏவாளையும் தேவன் உருவாக்கி வைத்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சார். குடும்ப வாழ்க்கையில 2 பேருமே தான் தவற உணரல. 2 பேருமே என்ன சொன்னாங்க? சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. குடும்ப வாழ்க்கை சாக்கு போக்கினால் அல்ல, குடும்ப வாழ்க்கை தேவன் ஏதனை போல கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அர்ப்பணிப்போம். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு நாம் சாக்கு போக்கு சொல்லாதவர்கள் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு அழைப்புக்குள்ளே நாம் இருப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு நாம் ஒவ்வொன்றுமாய் அர்ப்பணிப்போம். நேசிக்கிற நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவெளிக்காக நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியில தெய்வ பிரசனத்தோடு நாங்கள் இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து ஒருபடியாக கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து கொண்ட அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளின் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாகி எனவே முழுவதுமாய் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷித்த வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இந்த நாட்களில் ஊற்றப்படுவதாக இந்த நிமிடம் வரைக்கும் பாதுகாத்த எங்கள் ஆண்டவர், இந்த நிமிடம் வரைக்கும் நடத்தின எங்கள் கர்த்தர், இனி வரப்போகிற நாட்களில் இந்த 12 மாதங்களை நிறைவு செய்கிற நாட்கள் வரைக்கும் ஆண்டு பிடிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம் இந்த நாளிலே இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிற அன்பு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் அதை நாங்கள் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பலன், தேவனுடைய சுகம், தேவனுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளோடு பிறந்த புதிய ஆண்டை புதிய அடுத்த நன்மை நாளை கத்த நிரப்பி பெருந்த பண்ணபடியா நான் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற பலவீனப்பட்ட மக்களுக்கு தேவன் பூர்ண சுகத்தை வளர்த்து தீர்க்காயுசு தேவன் கொடுத்தபடியாக ஜெபிக்கிறோம். பல தனிப்பட்ட மக்களுக்காக உச்சம் கொள்கிறோம். கற்ற பல நாட்களிலே அவர்களை ஆதரவுகளை கற்று கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதனால் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி சாக்கு போக்கு நாங்கள் சொல்லாதபடிக்கு ஆதரவுக்கு என்று அடவினங்களை உண்மையை அர்ப்பணித்து இந்த அழைப்புக்கு நாங்கள் இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமே நாங்கள் சரியாய் எங்களுக்கு உதவி செய்வீராக. அடவினை சொல்ற மோசே போல ஊழி அழைப்பு அடவை நாங்கள் அடவை அசட்டை பண்ணாதபடி அடவை கத்தர் அழைத்த அழைப்புகள் அழைத்திருக்க தேவன் உதவி செய்யும்படியாக சொல்றோம். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில அடவை நாங்கள் ஸ்தோத்திரம் அடவை இருக்கிற பிரச்சனைகள் போராட்டம் நிறுத்தும் நாங்கள் சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு என்னை தாண்டி தேவ சமூகத்தில் எங்கள் தவறுகளை நாங்கள் உணர்ந்து வாழத்தக்கதான கிருபைகளை தேவன் கொடுக்கும்படியாக ஒவ்வொருத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகிமையானது மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். சரி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமானவரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் இடத்திலும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய உறவினர் யாவரும் தடைப்பட்ட மக்களோடு இந்த வாரத்தில் பிறநாளை காண்கிற அன்பு பிள்ளைகளோடும் கூட வியாதி படுக்கை பிறந்திருக்கிற மக்களோடு கூட வைத்திருந்து காப்பதாக